பண்ணுறோம் புதுசாக, இதெல்லாம் டயர்டு பழைய சிலபஸில் வருதுங்கிறதுனால நம்மளோட கம்பேர் பண்ணுறோம். நான்லாம் 18 வயசில் எப்படி இருப்பேன் தெரியுமா? நான் தான் உன் ஃபோட்டோவை பார்த்தனே, கன்றாவே இருந்த நீ. நான் ரொம்ப நல்லா படிப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நான் இருந்ததை போல் என்னுடைய பிள்ளை ஏன் இருக்கணும்? ஆக்சுவலாக சொல்ல போனால் உள் மனசில் நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? நான் இருக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், இல்லையா? நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்து இருக்க காசெல்லாம் இறுக்கி பிடிச்சி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நம்ம சாப்பாட்டை கூட மிச்சம் பண்ணி பிள்ளையை நல்லா ஆளாக்கணும்னு போராடுறதுக்கான காரணம் என்ன? நாம் இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளை இருந்துடக்கூடாது, நம்ம போல ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில் தான் பெருசாக்கணும் தான் பண்ணுறோம். ஆனால் கம்பேர் பண்ணுறதுலாம் என்ன? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி நீங்கள் எப்படி இருந்தீங்க எவனுக்குமே தெரியாது. நீங்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு புரியலை. நாங்கள்லாம் அப்போல்லாம் பொறுப்பாக இருப்போம். வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது, இடம் தான் மாறுது. நீங்கள் இந்த கட்டச்சவத்தில் உட்காந்துருப்பீங்க, போகிற வர பொம்பளை பிள்ளைகளை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இவன் இன்ஸ்டாகிராம் வாலில் உட்காந்துருக்கான், ஹாய் கேர்ள் அப்படிங்கிற, அவ்வளவுதான். இடம் தான் மாறி இருக்கு. நீங்களாவது டயத்தை செலவு பண்ணி இந்த கட்டச்சவத்தில் உட்காந்தீங்க, அவனுக்கு ஏறி உட்கார கூட வழி இல்லை. அதனால் உட்காந்து ஆன்லைனில் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரைட்டு தானே? அப்போ நமக்கு ஒரு சிக்கல் எங்கே இடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, என்னை போல என் பிள்ளை இல்லை இல்லை இருக்கக்கூடாது, அதான் சரி. 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் இருந்ததை போல 20 வயதில் நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்களோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இப்போ இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் மாறுவது பிரச்சனையே இல்லை. உலகத்திற்கு ஏற்றாற் போல் நாம் மாறாமல் இருப்பது தான் பிரச்சனை. உலகம் எப்போதுமே மாறும். மனுஷன் மாறலாம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய மாற்றத்தை குறித்து எப்போதுமே நாம் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல. யோசிச்சு பாருங்க, பெண்ணை தான் உடனடியாக டார்கெட் பண்ணுவாங்க. அவள் ரொம்ப மாறிட்டா அப்படிம்பாங்க, டப்புன்னு மாறிட்டா. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டானுங்க அப்படின்னு. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டாங்க, ஏன்னா ஆம்பளை மாறாமல் இருந்தால் கூட பொழப்ப ஓட்டிடலாம். பெண் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, டக்குன்னு மாறிட்டா அப்படின்னா பெண் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் என்ன? உடனடியாக மாறி விடுகிறாள். அதுக்கு வெவ்வேறு பேர்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண் மட்டும் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த சமூகம்னு யோசிச்சு பாருங்களேன். அவள் 8ஆம் கிளாஸ் படித்த மாதிரியே அவள் பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்தால் என்ன ஆகும்? கூடு. யோசிச்சு பாருங்க. அவள் மாறிக்கொண்டே இருப்பாள். தங்கையாக, அதுக்கப்புறமாக ஒரு நல்ல தோழியாக, அதுக்கப்புறம் அம்மாவுடைய கூட இருந்து வீட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, திருமணமான பிறகு இன்னொரு குடும்பத்துடைய தலைவியாக, அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில், இப்படி பல இடத்துல வெவ்வேறு இடத்துல அவள் மாறிக்கிட்டே இருப்பாள். அப்படி அவள் மாறலைன்னா குடும்பம் ஓஞ்சி போயிடும். அவ்வளவுதான். ஆணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால், பெண் மாறலாம், என் ஜௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ரைட்டா? கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் போகணும்னு சொல்லிட்டு அம்மா முடியாதப்ப கிளம்பி போயிடுவாங்க. அவள் அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பொண்ணு மாறிட்டா. ஆனால் கணவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் பொண்டாட்டி மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. எங்கள் அம்மா அப்படி பார்த்துப்பா, அவள் மாறிட்டா. ஆக்சுவலாக அவங்க அம்மா விட்டு சிலபஸ் படி உலகம் மாறும், மாறிட்டே இருக்கும். மாறாமல் இருந்தால் தான் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருவோம். பிரச்சனை என்னென்னா, உலகம் மாறிடுச்சு, நான் மைண்ட் லெவலில் மாறாமல் இருக்கேன். இந்த வேர்ல்ட் சேஞ்சஸ். உலகம் மாறுகிற போது கூட சேர்ந்து மனதளவில் நம்ம மாறணும். 80s நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, 70s பிறந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி தான். உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லாம் எரிஞ்சு போன கதை எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறையை நீங்கள் பயங்கரமாக திருத்தலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் இந்த தலைமுறை உலகம் நமக்கு தெரியலை. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்களாம் 80s இருக்கப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும்? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான், இல்லை நம்ம அந்த பையனை அடிச்சிட்டான். இவ்வளோ தான் பெரிய கம்ப்ளைண்ட். அதிகபட்ச கம்ப்ளைண்ட்டை தான். ஃபஸ்ட் பேட்டிங் தரலை, பேட்டு வச்சிருக்கான் தான் ஃபஸ்ட் பேட்டிங், அவன் அவுட்டும் ஆக மாட்டேன். அவன் அவுட் ஆனால் நோ பால்ன்று வாங்க. எவன் பேட்டு வச்சிருக்கானோ அவன் கடைசி வரைக்கும் அவுட்டே ஆக மாட்டான். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ அப்படி ஒரு சண்டை கேள்விப்பட்டீங்களா? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான். எழுத்து விட்டு பையன் அடிச்சு விட்டான்னு வந்து நம்ம வீட்டில் சொன்னால் நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? நம்ம முதல்ல சொல்லுவோம், நீ தான் அவனை அடிச்சிருப்பேன். என்றைக்குமே சொந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண குடும்பம் ஒரு குடும்பமும் கிடையாது. எல்லாமே எழுத்து விட்டு பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பிள்ளைகளுடைய மனவியல் மாறி இருக்கு. நம்ம அம்மா அப்படி சொன்னப்ப போமா அப்படின்னு நம்ம போய் சகஜமாக கடந்ததை போல் இப்போது பிள்ளைகள் கடந்து போவது இல்லை. முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை திருத்தணும், இல்லை மாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமுறையுடைய உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரிய புத்தகம்னா சேப்பியன்ஸ் தான். அவ்வளோ பேஜ் இருக்கக்கூடிய புத்தகம் படித்தது ஓகே. நீங்கள் மோட்டிவேஷன் அல்லாத புத்தகம் அப்படின்னா சேப்பியன்ஸ் தான். ஓகே யா. அதில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கோதுமையை விதைச்சான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுறது மனுஷன் வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பார். மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கோதுமையை விதைச்சான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுறது தான் மனுஷனுடைய வேலையாக போச்சு. இது கூட எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மேடம். இல்லை பார்த்தீங்களா? நான் சொல்ல இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள், நான் கட்டுவேன்னு சொன்னேன். நீங்கள் தான் நம்பலை. ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? ஓகே. முதல்ல இளைஞர்களை திருத்துவோம். ஏன்னா அவன் தான் கெட்டு போய் கிடக்குறாங்க. அவங்களை எப்படியா நம்ம திருத்திட்டோம்னா, அவர் நடுவில் ஒன்று சொன்னார், 80களில் பிறந்த நான் வந்து என்னுடைய முந்தைய தலைமுறைக்கு ஏற்றார் போல் என்னை மாற்றிக்கொண்டேன். அப்புறமா பார்த்தா சரி நம்ம தான் நம்ம அப்பா பேச்சு கேட்க வேண்டியது இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டியது. அவர் பெல்ஸ் போடாதன்னாரு, போடாமல் இருந்தேன். அவர் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொன்னார், அவர் சொல்கிறத கேட்டு நான் வளர்ந்தேன்.
தொலைது நம்ம ரெண்ட பெத்து அதில் தூக்கி போட்டு மிதித்து நம்ம சொல்கிறது அவனுங்களை கேட்க வைப்போன்னு பார்த்தா கடைசியில் இப்போ அவங்க சொல்கிறது தான் வீடே கேட்குது. இது நடுவில் மாட்டிக்கிறோன்னு. எங்கள் அப்பா வந்து அவருக்கு அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர். அப்போ வந்து இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல 80s நீங்கள் சொன்னீங்களா, அவர் கூட 50 வயது அப்படின்னார். இந்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. சில ஜெனரேஷன் அப்படி சிக்கிப்பாங்க, அப்படி சிக்கின ஒரு ஜெனரேஷன் நீங்கள். அப்போ வந்து என்னுடைய தாத்தா இறந்தபோது எங்கள் பெரியப்பா வந்து அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்தார். இல்லை எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் பாட்டி இறந்தப்ப ஆமாம் எங்கள் பெரியப்பா வந்து இறுதிச் சடங்குகள் செஞ்சார். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்போ கூட போனேன், அந்த இதெல்லாம் பார்த்தேன், அந்த இறுதிச் சடங்கெல்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து எங்களுடைய தாத்தா இறந்தார். பாட்டிக்கு எங்கள் பெரியப்பா இறுதிச் சடங்குகள் செஞ்சார். எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தா எங்கள் சித்தப்பா இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சார். அப்போ நான் திரும்பி சுடுகாட்டிலேருந்து வர்றப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா என்னப்பா நீங்கள் எதுவுமே செய்யலையா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணாங்க, பெரியப்பா பண்ணார், இப்போ சித்தப்பா பண்ணார், நீங்கள் ஏன் பண்ணலை எதுவுமே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், நம்ம மரபில் ஒன்று இருக்குப்பா, தாய்க்கு தலைச்சம் பிள்ளை தந்தைக்கு இளைய பிள்ளை அப்படின்னார். அப்போ நடுவில் இருக்காது அப்படின்னா அவன் இழிச்சவன் ஏன் அப்படின்னார். கோச்சிக்காதீங்க, எங்கள் அப்பா சொன்னதை நான் சொன்னேன், புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி. சில ஜெனரேஷன் அப்படி தான் சிக்கும். ஓகே, கால ஓட்டத்தில் சில ஜெனரேஷன் வந்து ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் அடுத்த தலைமுறையை திருத்தணும்னு சொல்ல ட்ரை பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நான் இருப்பதை போல் என்னுடைய பிள்ளை இல்லைன்னு நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எப்படிலாம் இருந்தேன், இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்குது. நானும் எங்கள் அப்பா பார்த்தா பயப்பட்டேன், இவனை பார்த்தா நான் பயப்பட வேண்டியிருக்கு. நான்லாம் பெரியவங்க பேச்செல்லாம் அப்படியே கேட்டேன், உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் அப்போ நடந்தது. தாத்தா பாட்டிலாம் போய் சேர்ந்துருச்சு, நம்ம கேட்டும் தொலைய முடியாது. அதனால் நம்ம பாட்டுக்கு நிறைய கதையும் உருது உண்டு. நானும் அப்படி படிப்பேன்னு சொன்ன அப்பாக்கள் 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை காட்டினதே கிடையாது. நானும் செம்மையாக படிப்பேன்னு சொல்கிற அப்பாக்கள்லாம் ஒரு நாள் 10th சர்டிஃபிகேட்டை காட்டுனா கதை கந்தலை, அது காணா போச்சு, விபத்தில் வீடு எரிஞ்சப்போ என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் எரிஞ்சிருச்சுன்னு ஒரு பழைய மோகன் படத்து கதையை சொல்லி அழுவாங்க. சரி 12th சர்டிஃபிகேட்டாக காட்டு, அது ஒரு இடத்துல போனப்போ எம்ப்ளாய்மெண்ட் தொலைச்சிட்டாங்க, சாரி யதார்த்தமாக இப்படிலாம் இந்த மாதிரி பொய்கள் உங்களை வச்சு நிறையா சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதே உண்டு. ஏன் அப்படின்னா நம்முடைய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டு இருப்போம் இல்லையா. எய்த்த வீட்டு ரமேஷோட இந்த வீட்டு சுரேஷை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எய்த்த வீட்டு ரமேஷ் எப்படி இருக்கான், நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும். அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க சுரேஷ் எப்படி இருக்கான், ஆக மொத்தம் நம்ம பெற்றது உருப்படாதுன்னு நமக்கே தெரியும் போல் இருக்கு. எய்த்த வீட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளை, பிள்ளையவாத மாற்றிக்கலாம்ல, அதுவும் மாற்ற மாட்டீங்க, நான் பெற்றது, ஐயோ இது எப்படி நான் விடுறது அப்படின்னு நம்ம விடவும் மாட்டோம். அப்போ ஒரு காலத்தில் நம்மளாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிள்ளையோடு நம்முடைய பிள்ளை ஒப்பிட்டு கொண்டே இருப்போம். அதன் வழியாக இந்த பிள்ளைக்கு ஒரு வைராக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வந்தது. அந்த எதிர்வீட்டு பிள்ளை நன்றாக இருப்பதாக சொன்னால் அதன் வழியாக கோபப்பட்டு எரிச்சலாகி அதுக்கப்புறம் அது வைராக்கியமாக மாறி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் படித்து 9 மணிக்கு பள்ளியோடம் போய் சாயந்தரம் 5 மணிக்கு வந்த உடனே காலையெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் 6லேருந்து 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 to 10 மறுபடியும் படிச்சுட்டு அவன் தூங்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவான்னு நினச்சா அவன் கிடக்கிறான் லூசு சுரேஷ்ன்றான் ரமேஷ். இப்போ முடிச்சுட்டாங்க. அதனால் இப்போ டயர்டாக என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நம்மளோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதுதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுவதே பெரும் ஆபத்து அப்படிங்கிறோம். அது வந்து பெரிய சிக்கலை உண்டாக்குது. வீட்டுக்குள்ளே சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க, அண்ணன் தங்கச்சிங்களை கம்பேர் பண்ணுறது. உன் அண்ணன் எப்படி இருக்கான், அம்மாக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பசங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் பெருசாக. ஆனால் ரெண்டாவது பையன் உங்கள் அண்ணன் எப்படி என்ன தெரியுமா, தம்பிக்கிட்ட உங்கள் அண்ணன் எப்படி ஆளுமாங்க, அண்ணன்கிட்ட உன் தம்பி நல்ல பிள்ளையா இருக்கான், நீ ஏன்டா அப்படி இருக்கம்மா. ஆக மொத்தத்தில் 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்காம பண்ணுற ஏற்பாடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், புதுசாக இதெல்லாம் டயர்டு பழைய சிலபஸில் வருதுங்கிறதுனால நம்மளோட கம்பேர் பண்ணுறோம். நான்லாம் 18 வயசில் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான் தான் உன் ஃபோட்டோவை பார்த்தனே, கன்றாவே இருந்தேன், நீ நான் ரொம்ப நல்லா படிப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நான் இருந்ததை போல் என்னுடைய பிள்ளை ஏன் இருக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் உள் மனசில் நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன, நான் இருக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இல்லையா. நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்து இருக்க காசெல்லாம் இறுக்கி பிடிச்சி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நம்ம சாப்பாட்டை கூட மிச்சம் பண்ணி பிள்ளையை நல்லா ஆளாக்கணும்னு போராடுறதுக்கான காரணம் என்ன, நாம் இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளை இருந்துடக்கூடாது, நம்ம போல ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில் தான் பெருசாக்கணும் தான் பண்ணுறோம். ஆனால் கம்பேர் பண்ணுறதுலாம் என்ன, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க எவனுக்குமே தெரியாது. நீங்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு புரியலை. நாங்கள்லாம் அப்போல்லாம் பொறுப்பாக இருப்போம். வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது, இடம் தான் மாறுது. நீங்கள் இந்த கட்டச்சவத்தில் உட்காந்துருப்பீங்க, போகிற வர பொம்பளை பிள்ளைகளை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் வாலில் உட்காந்துருக்கான் ஹாய் கேர்ள் அப்படிங்கிற, அவ்வளவுதான், இடம் தான் மாறி இருக்கு. நீங்களாவது டயத்தை செலவு பண்ணி இந்த கட்டச்சவத்தில் உட்காந்தீங்க, அவனுக்கு ஏறி உட்கார கூட வழி இல்லை. அதனால் உட்காந்து ஆன்லைனில் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரைட்டு தானே. அப்போ நமக்கு ஒரு சிக்கல் எங்கே இடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, என்னை போல என் பிள்ளை இல்லை, இல்லை இருக்கக்கூடாது, அதான் சரி.
30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் இருந்ததை போல 20 வயதில் நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்களோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இப்போ இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் மாறுவது பிரச்சனையே இல்லை. உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாறாமல் இருப்பது தான் பிரச்சனை. உலகம் எப்போதுமே மாறும். மனுஷன் மாறலாம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய மாற்றத்தை குறித்து எப்போதுமே நான் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல. யோசிச்சு பாருங்க, பெண்ணை தான் உடனடியாக டார்கெட் பண்ணுவாங்க. அவள் ரொம்ப மாறிட்டா அப்படிம்பாங்க, டப்புன்னு மாறிட்டா. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டானுங்க அப்படின்னு. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை மாறாமல் இருந்தால் கூட பொழப்ப ஓட்டிடலாம். பெண் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, டக்குன்னு மாறிட்டா அப்படின்னா பெண் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் என்ன, உடனடியாக மாறி விடுகிறாள். அதுக்கு வெவ்வேறு பேர்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண் மட்டும் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த சமூகம்னு யோசிச்சு பாருங்களேன். அவள் 8ஆம் கிளாஸ் படித்த மாதிரியே அவள் பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்தால் என்ன ஆகும்? ஊடு. யோசிச்சு பாருங்க. அவள் மாறிக்கொண்டே இருப்பாள். தங்கையாக, அதுக்கப்புறமாக ஒரு நல்ல தோழியாக, அதுக்கப்புறம் அம்மாவுடைய கூட இருந்து வீட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, திருமணமான பிறகு இன்னொரு குடும்பத்துடைய தலைவியாக, அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில், இப்படி பல இடத்துல வெவ்வேறு இடத்துல அவள் மாறிக்கிட்டே இருப்பாள். அப்படி அவள் மாறலைன்னா குடும்பம் ஓஞ்சி போயிடும். அவ்வளவுதான். ஆணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால் பெண் மாறலாம், என் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ரைட்டா? கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் என் மாமியார் உடம்பு சரியில்லை நான் போகணும்னு சொல்லிட்டு அம்மா முடியாதப்ப கிளம்பி போயிடுவாங்க. அவன் அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பொண்ணு மாறிட்டா. ஆனால் கணவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் முன்னாடி மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. எங்கள் அம்மா அப்படி பார்த்துப்பா, அவன் மாறிட்டா. ஆக்சுவலாக அவங்க அம்மா விட்டு சிலபஸ் படி உலகம் மாறும், மாறிட்டே இருக்கும். மாறாமல் இருந்தால் தான் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருவோம். பிரச்சனை என்னென்னா உலகம் மாறிடுச்சு, நான் மைண்ட் லெவலில் மாறாமல் இருக்கேன். அந்த வேர்ல்ட் சேஞ்சஸ். உலகம் மாறுகிற போது கூட சேர்ந்து மனதளவில் நம்ம மாறணும். 80s நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, 70s பிறந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி தான். உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லாம் எரிஞ்சு போன கதை எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறையை நீங்கள் பயங்கரமாக திருத்தலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் இந்த தலைமுறை உலகம் நமக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்களாம் 80s இருக்கப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான், இல்லை நம்ம அந்த பையனை அடிச்சிட்டான். இவ்வளோ தான் பெரிய கம்ப்ளைண்ட். அதிகபட்சம் கம்ப்ளைண்ட்டை தான். ஃபஸ்ட் பேட்டிங் தரலை, பேட்டு வச்சிருக்கவன் தான் ஃபஸ்ட் பேட்டிங். அவன் அவுட்டும் ஆக மாட்டேச்சான். அவன் அவுட் ஆனால் நோ பால்ன்று வாங்க. எவன் பேட்டு வச்சிருக்கானோ அவன் கடைசி வரைக்கும் அவுட்டே ஆக மாட்டான். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ அப்படி ஒரு சண்டை கேள்விப்பட்டீங்களா? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான். எழுத்து விட்டு பையன் அடிச்சு விட்டான்னு வந்து நம்ம வீட்டில் சொன்னால் நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? நம்ம முதல்ல சொல்லுவோம், நீ தான் அவனை அடிச்சிருப்பேன். என்றைக்குமே சொந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண குடும்பம் ஒரு குடும்பமும் கிடையாது. எல்லாமே எழுத்து விட்டு பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பிள்ளைகளுடைய மனவியல் மாறி இருக்கு. நம்ம அம்மா அப்படி சொன்னப்ப போமா அப்படின்னு நம்ம போய் சகஜமாக கடந்ததை போல இப்போது பிள்ளைகள் கடந்து போவது இல்லை. முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை திருத்தணும், இல்லை மாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமுறையுடைய உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தலைமுறையே தவறென்று நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த தலைமுறைக்கு நல்ல தகவல்களை உங்களால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையுமே தண்டனை போல தான் பிள்ளை மேலே திணிக்க பார்க்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவன் செய்யணும் அப்படின்னா அதை தண்டனை போல அவன் மேலே திணிக்க பார்க்கணும். பெரிய பிரச்சனை படிக்கிறதே தண்டனை மாதிரி தான் அவன் மேலே திணிக்கணும். படிப்பால் என்னென்னலாம் நடக்கும். ஒரு இலக்கியம் படித்தவன் எவ்வளவு ஏகாந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சங்கத்தமிழ்லேருந்து ஒரு பாடலை சொல்லுகிற போது அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு, அப்படி கை அப்படி ஒசத்தது. மானம்தான் அவள் அழகுன்னு அவை பாட்டியை பற்றி சொல்லுகிற போது அவங்கள்ட்ட ஒரு பெருமிதம் இருக்குது. படிப்பதால் கிடைக்கக்கூடிய ஏகாந்தம் என்னவென்று ஒரு நாளும் நாம் சொல்லி தந்ததே கிடையாது. புத்தகங்களை பல படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. ஏன் அகாடமிக்ஸ்லேயே பாட புத்தகத்தை படிப்பதாலேயே என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும், நல்ல மார்க் எடுத்தால் என்ன பண்ணலாம்னு சொன்னதே கிடையாது. நல்லா படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா படிக்கிறத தவிர வேறு எல்லா மாதிரியும் சொன்ன ஒரே ஆளுங்க நம்ம தான். நல்லா படி நம்ம சொன்னதே இல்லை. நீ படிக்கலை உருப்பிட மாட்டேன், படிக்கலை ரோட்டில் தான் நிற்பேன், படிக்கலை நாசமாக போயிடுவேன், படிக்கலை நான் உங்கள்கூட பேச மாட்டேன், அதுக்காகவே படிக்க மாட்டான். நீ பேசாமல் இரு, எனக்கு அது போதும், நீ பேசாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன். இது எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா உங்கள் காலத்தோடு இது ஒப்பிடுகிற போது வருகிறது. என்னை போல என் பிள்ளை இல்லை, நீங்கள் இருந்தது போல அவன் இருக்க மாட்டான். உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி பல பேருக்கு உண்டு இல்லை, எங்கள் அப்பா சொன்னது தேவையில்லாமல் கேட்டுட்டேங்கிற வருத்தத்தோடு இருக்கும். வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், அவங்க சொன்னாங்களே அது மாதிரி மனதுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்ல முடியாமல் இருப்போம். இந்த தலைமுறையுடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்பிரஷன். நமக்கெல்லாம் கிடைக்காத மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பிள்ளைகள் தங்கள் மன உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். அவனை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் தைரியமும் இந்த தலைமுறைக்கு இருக்குது. ஆனால் அவன் படிச்சிருக்கான், நம்ம படிக்க வச்சிருக்கோம். படிப்புடைய மிக முக்கியமான விஷயமே என்னன்னா தன் மனதில் பட்டதை துணிச்சலாக சபையில் வைக்கிறது தான். நீ ஆனால் 20 வருஷமா ஏன் ஜெயிக்கிது தெரியுமா? மனுஷன் மனசில் பட்டதை சபையில் துணிச்சலா வைக்கிறான், அதுல தான் ஜெயிக்குது. மனசில் பட்டதை சபையில் துணிச்சலா வைக்கிறான், பொது பார்வைக்கு முன்ன வைக்கிறான். இது தப்பா சரியா வாடா சண்டைக்குங்கிறான், பேசி பாப்போம் வா அப்படிங்கிறான். முன்னால் அப்படி இருந்துச்சா பேசியெல்லாம் பார்க்க முடியுமா? உங்கள் அப்பா சொன்ன பிறகு நீங்கள் பேசியெல்லாம் பார்த்துட முடியுமா? அடுப்பில் போய்ட்டு அம்மாட்ட தனியாக பேசலாம். விடு அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? அப்பாக்கள் அதிகாரமிக்க மனிதர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்ததை போல நீங்களும் இருக்கலாம் என்று என்பதில் பிறந்துவிட்டு ஒரு நாளும் கனவு காணாதீர்கள்.
நீங்கள் நினச்ச இட்லி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற கவலை எனக்கு தெரியும். முன்னால எல்லாம் வீடுகள் எப்படி மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது? அப்பாவின் அதிகாரத்திற்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் காலைல நமக்கு டிஃபன். அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. இப்போ வீட்டிலலாம் அப்படியே சாப்பாடு கிடைக்குது. ஒரு 45 வயசு ஆளுக்கு இட்லி மேலே 4 கேரட்டை போட்டு கொடுக்குறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு சுட்டேன், உங்களுக்கு வச்சேன். ஏன்னா பிள்ளைக்கு செஞ்சதான் மிச்ச மீதி தான் அப்பா அம்மாக்கே கிடைக்கிது. அப்போ உலகம் மாறி இருக்குது. பிள்ளைகள் மையப்படுத்தப்பட்டதாக உலகம் மாறி இருக்கிற போது உங்கள் காலத்தோடு நீங்கள் அவர்களை எப்படி ஒப்பிட முடியும்? என்னை போல அவனுக்கு கீழ்ப்படுதலை, உங்களுடைய கீழ்ப்படுதலில் ஒரு பொய் இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளை பிடிக்காது. தாய்மாமன் வேறு தலையெழுத்தன்னு வந்தால், வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இவன் திட்டுறதுனா நேராக திட்டிடுவான். இவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய பிக்கஸ்ட் திங். அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியல. அது ஒரு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடவரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டு போசுக்கு.
கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்துவிட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டுப் பொசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்துவிட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டுப் பொசுக்கு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் முயூவ விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தோம். சாலமன் பாப்பையா விளக்க உரை கெடும்போது நம்மைக் கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கலைஞர் விளக்க உரை ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்குக் கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்துவிட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தைச் சுட்டுப் பொசுக்கு.